என்னாச்சு? ஒன்னும் இல்லையா? அப்புறம் எதுக்கு அப்படியே டக்குன்னு திரும்பின? நீ 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 என்கிட்ட பேசாத. என்ன? அதாவது நான் நான் உன்கிட்ட பேச மாட்டேன். ஆனா எதுக்கு? எதுக்குன்னா அது வந்து நீ வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுற. ஆமா, நீ நீ வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுற. Excuse me. ஒரு நிமிஷம். நான் என்னமோ ஃபிலிம் பார்த்தேன்னு சொன்னல. சரி இருக்கட்டும், நீ எந்த ஃபிலிமை பார்த்தேன்னு சொல்லு. எக்ஸ்கியூஸ் மீ. இப்ப நீ ஒரு வசனம் பேசினல, நீ சொல்ல வரது உன்னோட கண்ணுல தெரியுது. இது வந்து எந்த ஃபிலிமோட வசனம்? எந்த படத்தை பார்த்துட்டு வந்து பேசுற? இல்ல நீ என்ன வேணாலும் சொல்லு. எனக்கு உன்கிட்ட பேசுறதுக்கு பிடிக்கல. பிடிக்கவே இல்ல. ஆமா. அப்படியா? நல்லதுதான். எனக்கு உன்கிட்ட பேச எதுவும் இல்ல. நல்லதுதான். கொஞ்ச நேரமா இருந்தாலும் லைஃப்ல நிம்மதியா இருக்க போறேன். குட். பையன் தப்பிச்சிட்டான். இடிச்சு எங்கேயாவது விழுந்திருந்தா செத்து போயிருவான். அடி பலமா இருக்கிறதுனால வரமாட்டான்னு நினைக்கிறேன். என்னாச்சு? செம அடியா? இந்த பல்லுவ துரத்துறியா? வா வா பின்னாடி வா. ஏய், என்ன அப்படி பாக்குற? நீ என்ன சொன்ன? என்ன? நான் உன் கூட பேசலனா உன்னோட லைஃப்ல உனக்கு நிம்மதி வந்துருமா? அப்படின்னா உன்னை பொறுத்த வரைக்கும் நான் அதிகமா பேசுறேனா? அதனாலதான் அப்படி சொன்னேன். ஓகே ஓகே. இல்ல, நீ பேசுற, ஆனா ரொம்ப அதிகமா பேசல. இன்ஃபேக்ட் நீ என்கிட்ட பேசலனா அப்போ ஒரு மாதிரியா இருக்கு. ஞாபகம் இருக்கா? நான் உன்கிட்ட ஒரு முறை சொன்னேன், நீ பேசினா மனசுக்கு ஒரு மாதிரி நிம்மதியா இருக்குன்னு. அப்படின்னா இப்போ எது உண்மை? நீ என்கிட்ட இப்ப சொன்ன வார்த்தையா இல்ல அந்த வார்த்தையா? என்ன லட்சுமி, உனக்கு என்ன ஆச்சு? எதுக்கு இவ்வளவு கேள்வி கேக்குற? நான் எதுக்காக இப்படி கேள்வி கேக்குறேன்னா, இது வரைக்கும் நான் பார்க்காத ஒரு விஷயம். என்னது? இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்ல. அப்படியா? அப்படின்னா இது வரைக்கும் பார்க்காத ஒண்ணு இன்னைக்கு என்ன புதுசா பார்த்த? எல்லாமே எனக்கு கண் கூட தெரியுது. நீ எனக்காக ஃபுல் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க. எனக்கு எல்லாமே கண் கூட தெரியுது. உன் மனசுல எனக்கான மரியாதை தெரியுது. எல்லாமே தெரியுது. நீ உன்னோட மரியாதை அது உன்னை விட எனக்கு முக்கியம் லட்சுமி. இந்த விஷயத்தை என்னைக்கும் மறக்காத. என்ன? என்னாச்சு? ஆயுஷ், பணம் வாங்கியாச்சு, பொருளை வாங்கியாச்சு, 2 பாட்டில சில்லுன்னு இறக்குனா போதும். இவன் வேற, இவன் என்ன விட மாட்டான் போல இருக்கு. ஆக்சிடென்ட் ஆகி அடிபட்டும் என் பின்னாடி வந்துகிட்டு இருக்கான். ஒருவேளை இவன் என்ன லவ் பண்றானா? படுபாவி, அடங்க மாட்டேங்கிறான். டே, நான் லக்ஷ்மி பின்னாடி கூட இவ்வளவு தூரம் அலையலடா. உனக்கு ஒரு வழி பண்றேன், இரு.
பின்னாடி இருந்து அடிக்க வர பயந்தாங்கோலி. எப்படி இருக்க? நல்லா இருக்கா? ரொம்ப ரொம்ப ஜாலியா இருக்கா? இப்போ ரிஷிய கூப்பிடு. கூப்பிடுறா. கூப்பிடு கூப்பிடு. அத்தி கூப்பிடு. வருவானா? வரமாட்டான்ல? ஏய். ஆமா, இது என்ன சத்தம்? யாரோ இருக்காங்க. ஏய் ஏய் டேய், அட பாவி, செத்துட்டானா? ஒரு வேளை செத்துட்டானா? டேய் 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 டேய், நீ சாகல சொல்லுடா. இது என்னடா வம்பா போச்சு? சாகடிச்சிட்ட. யாரும் என்ன பார்க்கல. இந்த நேரத்துல யாரு வந்திருக்கா? இருங்க வரேன். சொல்லுங்க. உள்ள வந்து சொல்லட்டுமா? வாங்க உள்ள வாங்க. நீ உள்ள போப்பா, நான் பேசிக்கிறேன். சரிம்மா. சொல்லுங்க, எதுக்காக இப்ப வந்திருக்கீங்க? எல்லாத்தையும் தெளிவா சொல்றோம். முதல்ல எங்க பெரிய ஆபீசர் வரட்டும். அப்போ என்ன பார்த்தா பெரியவ மாதிரி இல்லையா? பாட்டி யாரு இவங்க? போலீஸ் யூனிஃபார்ம்ல இருக்காங்கன்னா போலீஸ்காரங்க தானே அவங்க. ஆ, அட கடவுளே, நம்ம ஆயுஷுக்கு ஏதாவது ஆயிடுச்சா? பாட்டிமா என்னாச்சு? ஒண்ணும் இல்ல. போலீஸ் பாட்டி இப்படி எல்லாம் ஒண்ணும் ஆயிருக்காதுமா. எதுவும் ஆகலம்மா. இல்ல, ஏதாவது ஆயிருக்கும் அப்படின்னா இவங்க சொல்லி இருப்பாங்கல்ல. எனக்கு பாட்டிமா ஒண்ணும் இல்ல. நீங்க பயப்படாதீங்க. நீங்க முதல்ல வந்து உட்காருங்க. மூச்சே அதெல்லாம் எதுவும் போல இருக்கே. ஓ நோ, என்ன இதெல்லாம்? பல்வேந்தர் ஆயுஷ கொலை பண்ணிட்டானா? ஓ காட் நோ, இது பெரிய பிரச்சனை ஆயிடும். பல்வேந்தர் ரிஷி அடிச்சதால ஏற்கனவே சோனியா அப்செட்டா இருக்கா. இப்போ பல்வேந்தர் ஆயுஷ ஏதாவது பண்ணிருந்தா சோனியா நிலம் ஆண்டிகிட்ட போய் எல்லாத்தையும் சொல்லிடுவா. லக்ஷ்மியோட பிரெக்னன்சியை பத்தி நான் தான் பல்வேந்தர் கிட்ட சொன்னேன்னு இவ போய் எல்லாத்தையும் சொல்லிடுவா. முதல்ல பல்வேந்தர் கிட்ட பயந்தேன், இப்போ சோனியாக்கு பயப்படுறேன். அதோட இங்க போலீஸே வந்தாச்சு. ஆயுஷுக்கு எதுவும் ஆயிருக்க கூடாது. பாட்டிமா, ஆயுஷ்க்கு ஒண்ணும் இருக்காது. இவங்க ஒண்ணும் ஆயுஷ்காக இங்க வரல. அப்போ அப்பாதான் போன் பண்ணி இவங்களை இங்க வர வச்சிருக்காரு. சரியான ஸ்டூபிட் பல்வேந்தர். ஒன்னா நம்பர் ரவுடி பையன் இவன். இவனுக்கு மூளையே இல்ல, எல்லாத்தையும் சொதப்பி வச்சிருக்கான். இப்படி பண்ணி வச்சுட்டானே, ஆயுஷ கொன்னுட்டானா? இதெல்லாம் எதுக்காக செய்யணும்? அவ்வளவுதான், என்னால தப்பிக்க முடியாது. என் மேலையும் கொலை குற்றம் கண்டிப்பா விழ போகுது. காட் ப்ளீஸ் ஹெல்ப் மீ ப்ளீஸ். எல்லா ஆசீர்வாதத்தையும் அந்த லக்ஷ்மிக்கு மட்டும் தான் கொடுப்பீங்களா? கொஞ்சம் எனக்கும் கொடுங்களேன் ப்ளீஸ். நானும் ரிஷியை லவ் பண்ணியிருக்கேன் இல்லையா? லவ் தானே பண்ணேன். லக்ஷ்மிக்கு முன்னாடியே நான் பண்ணியிருக்கேன். என்னது? ஆமா, இவங்க எல்லாம் ஆபீசர்ஸ், ரொம்ப நல்லவங்க. ஸ்டேட்ல இவங்களுக்கு நல்ல பேர் இருக்கு. அது ஆயுஷ் இன்னும் திரும்பி வரல. நானும் ரிஷியும் ரொம்ப டென்ஷன்ல இருந்தோம். அப்பதான் அப்பா ரூமுக்கு வந்தாரு. ரிஷி, நீ இவ்ளோ டென்ஷனா இருந்தானே எனக்கும் பயமா இருக்கு. ஆயுஷ்க்கு ஒண்ணும் ஆகாது, சீக்கிரமா வந்துருவான். ஆனா ஆயுஷ் அவன் பின்னாடி போய் ரொம்ப நேரம் ஆகுதுல. அந்த இடியட் கூட போன் கூட கையில எடுத்துட்டு போல. இல்ல, நான் கிளம்பி போறேன். நான் போய் ஆயுஷ கூட்டிட்டு வரேன். ஐயோ ரிஷி, எங்க போற நீ? இப்போ எங்க போய் தேடுவ? அவங்க எந்த பக்கம் போனாங்கன்னு உனக்கு தெரியுமா? ஒருவேளை அவங்க எங்க போயிருக்காங்களோ யாருக்கு தெரியும்? இப்படிலாம் நடக்கும் இத பத்தி நான் யோசிக்கவே இல்ல. ஆனா நாங்க என்ன நல்லா ரிஷி? யோசிச்சோம். அதனாலதான் ஆரம்பத்துல இருந்து சட்டத்தை கையில எடுக்காதன்னு சொல்லிட்டு இருந்தோம். இது போலீஸோட வேலை. அவங்களால மட்டும்தான் இதை நல்லபடியா கையாள முடியும். ஆனா அப்பா, ஆயுஷ் அவன் இன்னும் திரும்பி வரவே இல்லை. எனக்கும் அந்த கவலை தான். இன்ஃபேக்ட் உன் அம்மா தான் ரொம்ப கவலைப்படுறா. நான் கமிஷனர் கிட்ட பேசிட்டேன். நீங்க எல்லாத்தையும் சொல்லிட்டீங்களா? எல்லாத்தையும் சொல்லிட்டேன். சரி, அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க? கமிஷனரோட எனக்கு நல்ல பழக்கம் உண்டு. அதனால நான் சொன்னதை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்க டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற சூப்பர் இன்ஸ்பெக்டர் அவங்க அனுப்பி வைக்க போறாங்க. அவங்க ஹேண்டில் பண்ண கேஸ் எதுவுமே பெண்டிங் இல்ல. சோ நாம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. அதனால தான் பாட்டி நான் சொல்றேன், இவங்க ஆயுஷை கண்டுபிடிக்க தான் வந்திருக்காங்க. ஆயுஷ்க்கு ஒண்ணும் ஆகல, அவன் நல்லதா இருப்பான். அவங்க சீனியர் இருக்காங்கல்ல, அவங்க ரொம்பவே பிரேவ். சோ எல்லாமே சரியாயிடும். தேங்க் காட். இவங்க ஆயுஷ்காக வரல. இந்த கேள்வி இருக்கு, எல்லாருக்கும் டென்ஷனை கொடுக்குது. நீங்க உண்மையை சொல்லிடுங்க. இவன் என் பேரன் சொல்றான்ல,
இவன் சொல்ற மாதிரி இவங்க சார் என்ன சிங்கம்மா? டபுள் சிங்கம். ஆ? அந்த காளியாங்கிறவனுக்கு தெரியும்ல, பெரிய ரவுடி. 4 வருஷமா அவனை யாராலையும் பிடிக்கவே முடியல. ஆனா எங்க பெரிய ஆபீசர் அவனை தனியாவே முடிச்சிட்டாங்க. முடிச்சிட்டாரா? அதாவது புடிச்சிட்டாங்க. புடிச்சிட்டு போய் ஜெயில தள்ளிட்டாங்க. அந்த லோக்கல் மினிஸ்டர் பையனோட கேஸ் இருந்துச்சு. அவன் கூட ஒரு பொண்ணு கிட்ட தப்பா நடந்துக்கிட்டானே. அவனையும் முடிச்சிட்டாரா? முடிக்கல, முடிச்சு விட்டாங்க. அதுவும் பெல்ட்டை கழட்டி அடிச்சு, அதுவும் அந்த பொண்ணு முன்னாடியே. அப்புறம் இழுத்து தள்ளினாங்க. ஜெயில்லையா? இல்ல இல்ல, பொண்ணு காலடியில. காலை பிடிச்சு மன்னிப்பு கேட்க சொன்னாங்க. இந்த நம்பர் 2 தொழில் பண்றாங்களே, அவங்களுக்கெல்லாம் இவங்க தான் சிம்ம சொப்பனம். நேர்மையா நாணயமா தன்னுடைய வேலைய செய்வாங்க. பொய்னா அவங்களுக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. பொய் பேசுறவங்களையும் பிடிக்காது. யாராவது அவங்க கிட்ட போய் சொன்னாங்கன்னு வைங்க, அவங்கள முடிச்சிருவாங்க. முடிக்கிறது மட்டும் இல்ல, அவங்க தோலையும் உரிச்சிருவாங்க. இன்னைக்கு தான் அவங்க டியூட்டில ஜாயின் பண்ணிருக்காங்க. நைட்டே கேஸையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ டைம் என்ன ஆகுது? அவங்க சொல்லுவாங்க குற்றம் எப்பவும் டைம் பார்த்து நடக்காது, போலீஸும் டைம் பார்த்து நடந்துக்க கூடாதுன்னு. ஏப்பா ரிஷி, இப்போ இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா இல்ல என்ன சமாதானப்படுத்துறதுக்காக சொல்றாங்களா? இல்லம்மா, இவங்க உண்மையை தான் சொல்றாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல பவரா என்ட்ரி கொடுப்பாங்க, அதை நீங்களே பாருங்க. இவங்க என்ட்ரி கொடுத்தா பல்வேந்தருக்கு நோ என்ட்ரி தான். அவனால தப்பிக்க முடியாது. எக்ஸாக்ட்லி. பல்விந்தருக்கு யார் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களும் மாட்டினாங்க. அவங்களே பிடிச்சிருவாங்க. அம்மா, அதோட உங்களுக்கு தெரியுமா, கமிஷனரே பர்சனலா ரெக்வெஸ்ட் பண்ணி கவர்மெண்ட் கிட்ட சொல்லி இவங்களை இங்க வர வச்சாங்க. ஏன்னா இங்க நடக்கிற கிரைமை கண்ட்ரோல் பண்ண. ஓ, அப்போ உங்க இன்ஸ்பெக்டர் சார கொஞ்சம் சீக்கிரம் இங்க வர சொல்லுங்களேன். எனக்கும் இந்த வீரமான சிங்கத்தை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. ஏதோ எங்களுடைய சீனியர் மேடம் வந்தாச்சு. இவங்க தான் இன்ஸ்பெக்டர் துர்கா தேவி. வாங்க. வணக்கம். வெல்கம். பொதுவா போலீஸ்காரங்களை யாருமே வெல்கம் பண்றது இல்ல. மக்கள் எப்பவுமே தள்ளிதான் நிப்பாங்க. கிரிமினல்ஸ பாக்குற மாதிரி எங்களை பாப்பாங்க. ஆனா நாங்க பாதுகாக்கிறவங்க, உங்களை, சமூகத்தை, சட்டத்தை. ஆனாலும் எல்லாரும் பயப்படுறாங்க. இந்த தேவையில்லாத பயம் இருக்கே, அத நான் மக்களோட மனசுல இருந்து எடுக்க விரும்புறேன். மக்கள் போலீஸ பாக்கும்போது அவங்களுக்குள்ள தைரியம் வரணும், அவங்களுக்குள்ள தெம்பு வரணும், ஒரு நல்ல பாதுகாப்பு உணரணும். நியாயம்தான். நீங்க பேசுறத கேட்கும் போதே எங்களுக்கு அந்த நாள் சீக்கிரம் வரும்ன்ற நம்பிக்கை வந்துருச்சு. கண்டிப்பா. அதுக்காக நீங்க எல்லாருமே, அதாவது என்னன்னா, பப்ளிக்கும் ஹெல்ப் பண்ணணும். போலீஸால தனியா செயல்பட முடியாது. வெல், கமிஷனர் சார் எல்லாத்தையும் ஏற்கனவே என்கிட்ட சொல்லிட்டாரு. ஆனா ஒரு விஷயத்தை நான் தெளிவுபடுத்த விரும்புறேன். பல்வந்தரை இந்த வீட்ல நீங்க கட்டி வச்சிருந்தீங்க. அது சட்டப்படி குற்றம். உங்க சைடுல இருந்து அது நியாயமா தெரியலாம். ஆனா இது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் வார்னிங்கா இருக்கட்டும். இப்படி ஒரு தப்பு மறுபடியும் நடக்க கூடாது. சட்டத்தோட வேலைய சட்டத்தை செய்ய விடுங்க. இன்னொன்னு, நான் வேலை செய்யும் போது கமிஷனர் சார் இன்டர்ஃபியர் பண்ண மாட்டாரு. சொன்னது புரிஞ்சுதுல்ல? குட். ஓகே தென், பல்விந்தரை பத்தி பேசலாம். ஓ நோ, ஆயுஷ் இறந்துட்டான்னு பயந்து போயிருந்தேன். ஆனா இந்த லேடி சிங்கம், இவ என் ஆட்டத்தை இங்கே முடிச்சிருவா போல இருக்கே. போலீஸ் பல்வேந்தரை பிடிச்சிருவாங்கன்னு தான் நினைச்சேன். சரி, வக்கீல வச்சு அவனை வெளியே எடுத்துடலான்னு பார்த்தேன். அண்ட் அவனை தப்பிக்க வைக்கலான்னு பார்த்தேன். ஆனா பல்வேந்தர் இவ கையில சிக்கிட்டான்னா கண்டிப்பா இவ கை என் கழுத்து வரைக்கும் வந்துடும். இந்த துர்கா தேவி என் லைஃப்ல எதுக்காக வந்தா? எல்லா தேவிகளும் என் லைஃப்ல தான் வந்து சேரணுமா? முதல்ல லக்ஷ்மி, அவளே இன்னும் இங்க இருந்து போகல. இப்போ துர்கா.
இவ எதுக்காக இப்ப என்ன பாக்குறா? பட் நான் பயந்து போய் நர்வஸா உட்கார்ந்துருந்தா இவளுக்கு என் மேல சந்தேகம் வந்துடும். தைரியமா இரு மலிஷ்கா, தைரியம். ஜஸ்ட் பி நார்மல், பி காம். நீங்க தானே ரிஷி? ஆமா, நான் தான் ரிஷி ஓபராய். பார்த்தா தெரியுது. அதாவது நீங்க தான் பல்வந்தரை புடிச்சு வச்சிருந்தீங்க, இங்க என்கொயரியும் நடத்துனீங்க. Yeah. குட் பட் நாட் குட். தைரியம், உத்வேகம் ரெண்டுமே வேற வேற விஷயங்கள். இன்னொரு முறை இந்த மாதிரி பண்ணாதீங்க, ஏன்னா அது உங்களுக்கு குற்றவாளி ஆக்கிடும். எனிவேஸ், உங்களோட பிரதர் மிஸ்டர் ஆயுஷ் ரைட்? அவர் இங்க இல்லையா? இல்ல, அவன் இங்க இல்ல. அவன் இன்னும் வீட்டுக்கு வரல. அவனை கொஞ்சம் தேடி கண்டுபிடிங்க. நீங்க? நான் நீலம் ஓபராய். இவங்க என்னோட மாம். இவங்க என் வைஃப் லக்ஷ்மி. வணக்கம். அது ஆயுஷ் இன்னும் வீட்டுக்கு வரல, அதனால நாங்க ரொம்ப கவலையில இருக்கோம். நீங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணா. நீங்க ஹெல்ப் கேட்கலனாலும் நான் அதை தான் பண்ணுவேன், ஏன்னா அதான் என்னோட டியூட்டி. வெல், பேச்சு நடந்துகிட்டே இருக்கும், ஆனா இந்த நேரத்துல நம்ம ஆயுஷை தேடணும், அதோட பல்வந்தரையும் தான். இன்னொரு விஷயம், இப்ப நான் வந்துட்டேன்ல, இனிமே நீங்க உங்க வீரத்தை காட்ட வேண்டிய அவசியம் இல்ல. ஓகே. நீங்க யாரு? நான் மலிஷ்கா. நான் பாட்டி ரிஷிக்கு. வணக்கம். நல்லா இருங்க. என்னம்மா, துர்காதேவி இன்ஸ்பெக்டர் எவ்வளவு கம்பீரமா இருந்தாங்கல்ல? இப்ப போறாங்களே இன்ஸ்பெக்டர் துர்கா தேவி, குற்றவாளிகளை பிடிக்கிறதுல துர்கா இல்ல, பெரிய மகா காளி ஆயிடுவாங்க போல. இப்போ ஆயுஷ் சீக்கிரமா வீட்டுக்கு வந்தா நல்லது. ஆமாம்மா, ஆயுஷுக்கு எதுவும் ஆயிடாம இருக்கணும். ஒன்னும் ஆகாது பாட்டி. ஆயுஷ், 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 ஆயுஷ் இங்க எப்படி வந்த? ஆயுஷ் இங்க பாரு, கண்ணு தர, இங்க பாரு ஆயுஷ். தேங்க்யூ, தேங்க்யூ கடவுளே. ஆயுஷ் இங்க பாரு. ஆயுஷ். பல்விந்தர். பல்வேந்தர் இல்ல, ஷாலு. ஷாலு ஆயுஷ், ஷாலு. பாலன் கூப்பிடுவிய ஷாலு. ஏய், நீ ஷாலுன்னு எனக்கு நல்லா தெரியுது. எனக்கு அடிதான் பட்டிருக்கு, நான் உன்னை எல்லாத்தையும் மறந்து போயிடல. ஓ மை காட், உனக்கு எப்படி அடிபட்டுச்சு? நடு ரோட்ல இப்படி விழுந்து கிடக்குற, என்ன ஆச்சு? நீ எழுந்துக்கோ, பாத்து. ச்சே, என்ன? ஓடிட்டான். யாரு யாரு ஓடுனாங்க? ஆயுஷ் நல்லா இருக்கியா? உனக்கு மண்டையில அடிபட்டிருக்கு, என்ன தெரியுதா? ஏய், என்ன நீ இவ்ளோ கேள்வி கேக்குற? அம்மா, நீ என்ன போலீஸ்காரங்களா? எங்க காணுமே. எப்பா, எவ்வளவு கேள்வி கேக்குற? இன்வெஸ்டிகேட் பண்ற, என்ன அப்படி பாக்குற? என்ன? நான் போலீஸ்காரியா இல்ல யூனிஃபார்மா போடல. உனக்கு மண்டையில அடிபட்டிருக்கு, அதான் இப்படி தேவையில்லாம பேசிட்டு இருக்க. அக்கா கால் பண்றேன், முதல்ல எழுந்துக்கோ. அம்மா, நீ சின்ன வயசுல இருந்தே அதாவது ஒரு மாதிரியா? இங்க பாரு, எனக்கு கோவத்தை வர வைக்காத. அடிபட்டு இருக்கேன்னு வந்து ஹெல்ப் பண்ணா இப்படிதான் பேசுவியா? ஹெல்ப்பே வேணாம், கைய விடு. என்னால தனியா நடக்க முடியும். முதற்கனவே மறுவழியில் வந்தாய் நீ. ஏய், தள்ளி போனா என்ன பண்ற? நடு ராத்திரியில ஒரு பையன் தனியா இருக்கான், அவன்கிட்ட பேசலான்னு பாக்குறியா? இதெல்லாம் என்கிட்ட நடக்காது சொல்லிட்டேன். எனக்கு பிடிக்காது, நான் சமத்து பையன். டேய், அட கடவுளே,
அவர் எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணிட்டு நீ கேளு. நீ கடவுளுக்கு நன்றி சொல்லணும். எனக்கு தான் நல்ல மனசாச்சு. உன்னை நடு ரோட்ல இப்படி விட்டுட்டு போனா இன்னும் யாராவது வந்து உன்னை அடிச்சிட்டு போயிருப்பாங்க தெரியுமா? என்ன அடிப்பாங்களா? விடு ஷாலு. என்ன ஆயுஷ்? என்ன விடு. விட்டுறவா? ஆமா கண்டிப்பா கண்டிப்பாதான். விடு ஷாலு. நான் ஒரு ஆண்மகன், இளைஞன், துடிப்பான பையன், ரொம்ப பலசாலி. நான் நடப்பனே, புரியுதா? நான் கீழே விழ மாட்டேன். என்ன விட்டுரு, நானே பாத்துக்க. கிளம்பு. நான் போறேன். மெதுவா மெதுவா பாத்து. நீ எல்லாம் ஒரு மாவீர. ஏதாவது பேசு, அப்புறம் இருக்கு. மூவ் பண்ணு. போலாமா? நீ எவ்வளவு பேசுற ஷாலு? என் தலையே சுத்துது. நீ இவ்வளவா பேசுவ? கொஞ்சமாவது இறக்கம் காட்டு. என் நிலைமைய பாரு. நீயே தேடி வந்த, நீயே இவ்வளவு பேசுற. இந்த பக்கம் இல்ல, அந்த பக்கம் போ. அப்படியா? ஓகே. அம்மா, நான் பாத்துக்கிறேன் ஷாலு. இல்ல ஆயுஷ், நான் சொல்றேன்ல, நானே பாத்துக்கிறேன். என்ன பண்ற? ஐயோ, பேய் பேய் பேய், அம்மா பேய். நல்றி வைத்திய மணி படம் பார்த்துட்டு வர. வாய் மூடு. கொஞ்சமாச்சும் சொல்ற பேச்ச கேளு. போதும். இருக்கே ஆயுஷ்.